ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். ஸோ நம்ம பரமக்குடியில இருந்து ராமநாதபுரத்துக்கு ட்ரெயின்ல பயணம் பண்ண போறோம். ஸோ பேசஞ்சர் ட்ரெயின் டெய்லி போகுது. அந்த ட்ரெயின் எப்படி இருக்கு, பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ சரியா காலை மணி பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8 மணி ஆகுது. 8:20க்கு அந்த ட்ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ள போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகலாம். காலையில வேலைக்கு போறவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே போல இங்க இருந்து மதுரைக்கும் ட்ரெயின் போகுது. மதுரையில இருந்து அந்த ட்ரெயின் வருது. ஓகே, இதான் ரயில்வே ஸ்டேஷன். டிக்கெட் விலை பாத்தீங்கன்னா பரமக்குடியில இருந்து ராமநாதபுரம் போறதுக்கு வெறும் 10 ரூபா மட்டும்தான். ஸோ பாருங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே 10 ரூபா நினைக்கிறேன். 5 ரூபா 10 ரூபா வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா பரமக்குடியில இருந்து ராமநாடு போறதுக்கு வெறும் 10 ரூபா தான், பரவாயில்ல. ஸோ பாருங்க, இதான் பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ பரமக்குடியின் ஒரு முக்கிய அடையாளம் இதுவும் ஒண்ணு. நிறைய மக்கள் ரயில் நிலையத்தை பயன்படுத்துறாங்க. அதிகமா பாத்தீங்கன்னா இங்க இருந்து சென்னைக்கு போறது, அதே போல இங்க இருந்து மதுரைக்கு போறது அப்படின்னு ட்ரெயின் அதிகமா பயன்படுத்துறாங்க. குறிப்பா ராமேஸ்வரத்து வரைக்குமே ட்ரெயின் முன்னாடி போயிட்டு இருந்தது. இப்போ பாம்பன் பாலம் வேலை நடக்கிறதுனால இப்போ ட்ரெயின் இங்க இல்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போறதுக்கு மக்கள் மதுரையில இருந்து அதிகமா ட்ரெயின்ல வருவாங்க. இப்போ ராம்நாடு தான். ராம்நாடுல நம்ம கடைசியா இறங்கிக்கலாம். ஸோ நாம போற இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிம்பாங்க. இது மதுரையில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போகுது. முன்னாடி ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ அந்த பாம்பன் வேலை நடக்கிறதுனால ராம்நாடு தான் லாஸ்ட். ஓகே, மணி பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா 8:24 ஆகுது. 8:30க்கு தான் ட்ரெயின் வரும்னு சொல்லியிருக்கு. பரமக்குடிக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா சத்திரக்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல நிற்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நிறைய மக்கள் இந்த கிராமங்களுக்கு போறவங்களும் இந்த வண்டியை அதிகமா பயன்படுத்துறாங்க. நிறைய கிராமங்கள் வழியாவே இந்த ட்ரெயின் வருது. ஸோ இந்த பேசஞ்சர் ட்ரெயின் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து காலையில 7 மணிக்கு கிளம்புது. ராமநாதபுரத்துக்கு கரெக்டா 9 மணிக்கு போயிடுதுங்க. ஒரு 2 மணி நேரத்துல மதுரை டு ராமநாதபுரம் இந்த ட்ரெயின் போயிடுது. ஓகே, மணி 8:30 ஆயிடுச்சு. ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா மதுரை, சிலைமான், திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, ராஜகம்பீரம், மானாமதுரை, சூடியூர், பரமக்குடி, சத்திரக்குடி, ராமநாதபுரம் இந்த ஸ்டாப்ல நிக்குது. வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த ட்ரெயின் என்னென்ன நேரத்துல எங்க இருக்கு அப்படின்னு லைவா கூட நீங்க பாத்துக்கலாம். 0661 मदुरई रामनाथपुरम यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 0665 मदुरई रामनाथपुरम स्पेशल प्लेटफॉर्म नंबर। ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு மைக் புதுசா வாங்கியிருக்கேன். இந்த மைக் பாத்தீங்கன்னா டிஜிடெக் அப்படின்ட்டு. இது விலை வெறும் 4300 ரூபா மட்டும்தான். ஏற்கனவே நம்ம ரோடு மைக் வச்சிருந்தோம். அது விலை பாத்தீங்கன்னா 30,000 ரூபா. இது 4200 ரூபா. ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம டிராபிக்ல இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல பேசும் போதெல்லாம் நம்ம பேசுறது சரியா கேட்காது, இறைச்சல் அதிகமாவே இருக்கும். அதனால நான் இப்படி கிட்ட வச்சுக்கிட்டே பேசுவேன். இப்போ இந்த மைக் எப்படி இருக்கு, நல்லா கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நம்பையிலே, ட்ரெயின் வந்துருச்சு பாருங்க. இதான் பேசஞ்சர் ட்ரெயின். வாங்க போய் ஏறுவோம். ஓகே மக்களே, ட்ரெயின்ல ஏறியாச்சு. ட்ரெயின் பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் நிக்குது. வண்டி கிளம்பிடுச்சு பாருங்க. வண்டி மூவ் ஆயிடுச்சு, நம்மளும் போகலாம். ஸோ ட்ரெயின் நின்று ஒரே நிமிஷம் தான் வண்டி எடுத்துருச்சு. இதான் பேசஞ்சர் ட்ரெயின். இதுல நம்ம எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம். அப்படியே பெட்டி லாஸ்ட் வரைக்கும் போவோம். இதுல நம்ம எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் இருக்கு. அதுவும் மதுரையில இருந்து வரும், அதே போல சென்னையில இருந்து வரும். அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் பாத்தீங்கன்னா மண்டபம் வரைக்குமே போகும். மண்டபம் போறவங்க அந்த மாதிரி ட்ரெயின்ல இருக்குங்க. இந்த ட்ரெயின் ராமநாதபுரம் வரைக்குமே போகும். ஓகே, நம்ம ஊர்ல உள்ள ட்ரெயின் பாருங்க. வாஷ் பேஷனு, இது ஃபுல்லா டாய்லெட் பாக்குறீங்களா? பாத்துங்க, கப்புலாம் இருக்கும். கப்பு கிளாஸ் எல்லாம் கம்பி போட்டு சேஃப்டியா வச்சிருப்பாங்க. ஆனா எப்படி வாஷ் பண்றது? தண்ணி வருதா? தண்ணி எல்லாம் வருது. ஓகே, பரமக்குடியை தாண்டி போயிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ரயில் பயணம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெயின் நல்லா வேகமா போகுதுங்க. ஸோ இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸா இருக்கும். அந்தந்த பாக்ஸ்ல நம்ம ஏறிக்கலாம். இதுல எந்த பாக்ஸ்ல வேணாலும் ஏறி நம்ம உட்காந்துக்கலாம். கரெக்டா பரமக்குடி ஹைவே தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு. நல்லா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கருவ மரமா இருக்கு. பாத்தீங்களா, இங்க நீங்க கருவ மரம் நிறைய பார்க்க முடியுது. ஓகே, நம்ம இப்ப சீட்ல உட்காந்தாச்சு. இப்படி ஜன்னல் ஓரத்துல உட்காந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போறது அது ஒரு சுகமானது. டாடா பாய் பாய். ஓகே, இப்போ சத்திரக்குடி வந்துருச்சுங்க ட்ரெயின். ஸோ இப்போ கரெக்டா சத்திரக்குடி வந்துருச்சு. ஒரு 20 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துருச்சுங்க சத்திரக்குடி.
ஓகே, சத்திரக்குடி ஸ்டேஷன் வந்தாச்சு. சத்திரக்குடி மக்கள் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா வெயில் நல்லா பயங்கரமா அடிக்குது. இதான் சத்திரக்குடி ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, சத்திரக்குடியில ட்ரெயின் நிக்குது. நம்மள இறங்கி நிக்கிறோம். ஒரு நிமிஷம் நிக்கிறோம், ட்ரெயின் மறுபடியும் ஏறிடுறோம். ஸோ இங்கே வந்து பயணிகள் ஏறுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. சத்திரக்குடி இங்க இருந்து நம்ம அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். சத்திரக்குடி பஸ் ஸ்டாண்ட். இங்க இருந்து பார்த்தா அந்த மெயின் ரோடு தெரியுது பாருங்க. சத்திரக்குடியில நான் எப்பவுமே பார்த்தா இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. விவசாயம் இங்க வந்து எப்பவுமே இந்த பசுமையை பார்க்க முடியுது. பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? அங்க போல நல்லா பசுமையா இருக்கு பாருங்க. நம்ம கார்ல போகும்போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் மட்டும் நல்லா பசுமையா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு. இங்க பாருங்க, ரயில்வே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ட்ரெயின்ல ஜன்னல் ஓரத்துல உட்காந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வர்றது, அது ஒரு நல்ல ஒரு சுகமான அனுபவம். சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ட்ரெயின் பயணம்லாம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரயில் பயணம் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாம ராமநாதபுரம் வந்தாச்சு. ராமநாதபுரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதாங்க லாஸ்ட் சொல்லுங்க. ஓகே மக்களே, ஸோ ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஓகே நண்பர்களே, ரயில் பயணம் இனிதே முடிந்தது. ஸோ பாருங்க, இதான் வந்து இன்ஜினு. பரமக்குடியில நம்ம அப்படியே அழகா வர்றதை வந்து எடுக்க முடியல. ஏன்னா நான் அந்த பக்கம் பேசிட்டு இருந்தேன்னா அது சத்தம் இல்லாம வந்துருச்சு. பாருங்க, இதான் வந்து இன்ஜின். முன்னாடி மக்கள்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் தனியா கிளம்பி போயிடுச்சு. ஹாய், நீங்க எங்கிருந்து வரீங்க? பரமக்குடியில இருந்தா படிக்கிறீங்களா? எந்த காலேஜ்? சுரேஷா? சுரேஷ் காலேஜ். ஓகே ப்ரோ. அகாடமியா? ஓகே ஓகே ஓகே, பை. ஸோ பாருங்க, இப்போ மக்கள் எல்லாமே வந்து இறங்கி போயிட்டாங்க. ஸோ ட்ரெயின் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துல இருந்து மதுரைக்கு, அதே போல மதுரையில இருந்து ராமநாதபுரம் தினமும் போகுது. மதுரையில இருந்து கரெக்டா காலையில 6:50 கிளம்பி இங்க வந்து ஒரு 9:15 வந்துருச்சு. அதே போல ராமநாதபுரத்துல இருந்து மதுரைக்கும் வந்து இதே மாதிரி காலையில 6:50 வந்து இங்க ராமநாதபுரம்ல இருந்து கிளம்புது. சரியா வந்து ஒரு 9:30 வந்து போயிடுது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற அந்த ஆப்ல வந்து நான் பார்த்து சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப ராமநாதபுரத்துல இருந்து மதுரை போறதுக்கு 12 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. 12:05க்கு 2:40 போய் சேரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினுடைய இன்ஜினு அப்படியே அந்த சைடு போயிட்டு திரும்ப யூ டர்ன் பண்ணி இந்த பக்கம் வருது பாருங்க. திரும்ப இந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் முன்னாடி போய் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ட்ரெயின்ல இருந்து நம்ம வந்த ட்ரெயின் அங்கே நிக்குது. இங்க படிக்கட்டு மேல ஏறி வர்றதுக்கு வழி இருக்கு. ஸோ நிறைய மக்கள் வந்து கிராஸ் ஆகி வர்றாங்க. கரெக்டா மணி 9:24. இதான் வந்து ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன். வாங்க வெளியில போகலாம். ஓகே, ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு நம்ம வெளியில வந்தாச்சு. ராமநாதபுரத்துல இருந்து மதுரைக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து 25 ரூபாய். விசாரிச்சுட்டு வந்தேன், ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. இங்க இருந்து நம்ம ராமநாடுக்கு பஸ்ல போறதா இருந்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின்ல போறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா என்ன, காலையில ஒரு ட்ரெயின், மத்தியானம் ஒரு ட்ரெயின், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அவசரத்துக்கு உடனே போகணும் அப்படின்னா நம்ம பஸ்ல தான் போகணும், வேற வழி இல்லை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்ட் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால பஸ் எல்லாமே வந்து இங்கதான் நம்ம ஏறணும். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு இங்க இருந்தே நீங்க ராமேஸ்வரத்துக்கு பஸ் ஏறி போயிடலாம். ராமநாதபுரம் ரயில் நிலையம். வெளியில வந்தீங்கன்னா நிறைய ஆட்டோ இருக்கு, பஸ் இருக்கு, டாக்ஸி இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நம்ம வெளியில வந்தாச்சு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துல இருந்து பரமக்குடிக்கு திரும்ப பஸ்ல போக போறோம். இப்ப நம்ம ராமநாதபுரத்துல இருந்து பஸ் ஏறி திரும்ப நம்ம பரமக்குடிக்கு போறோம். இதெல்லாம் வந்து ராமேஸ்வரம் போறது, நம்ம மதுரை போறதுக்கு அந்த சைடு போகணும். இது பாருங்க, மதுரை பஸ் நிக்குது. மதுரை பஸ்ல ஏறி நம்ம வந்து பரமக்குடி போறோம். அண்ணன் வந்து வெள்ளரி காய்க்கிறப்ப சூப்பரா வைக்கணும். எவ்வளவு 20 ரூபா. ஓகே, பரமக்குடி பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கு, சீட்டே காணாம. ஓகே நண்பர்களே, பஸ்ல ஏறி உட்காந்தாச்சு. நல்லா வெயில் நல்லா செம்மையா அடிக்கிறீங்க, அதனால வேர்த்து கொட்டு. ஓகே நண்பர்களே, இப்ப நம்ம பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. ஸோ சித்திரை திருவிழா நடக்குது, அதனால மக்கள் கூட்டம் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. மதுரைக்கு போறது செந்தாமரை பஸ். சீட்டை போட்டு வச்சுட்டு மக்கள் எப்படி ஏறுறாங்க பாருங்க. ஸோ இப்ப சித்திரை திருவிழா நடக்குது. ஃபுல்லா மதுரை, பரமக்குடி, மதுரை எல்லா ஊர்லயும் வந்து நல்ல பிஸியா இருக்கு. அதுலயும் பஸ்ல வந்து ரொம்ப கூட்டமாவே இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பரமக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற தெருவுல நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஸ் பயணத்தை விட ட்ரெயின் பயணம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ரயில் பயணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பரமக்குடியில இருந்து ராமநாதபுரத்துக்கு
10 ரூபா தான் டிக்கெட். அதுவே பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 31 ரூபா ராமநாதபுரத்துல இருந்து பரமக்குடி வர்றதுக்கு. அது மட்டும் இல்ல பஸ்ல வந்து செம்ம கூட்டம். ட்ரெயின்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவே இருந்தது. அதே போல ட்ரெயின்ல வந்து உங்களுக்கு டாய்லெட் வசதி எல்லாம் இருக்கு. அது பஸ்ல கிடையாது. ஸோ பஸ் பெஸ்டா ட்ரெயின் பெஸ்டானா ட்ரெயின் பெஸ்ட். ஆனா என்ன ட்ரெயின் வந்து உங்களுக்கு ஃபுல் டைமா இல்ல. காலையில மதியானம் அப்புறம் மாலை 3 நேரம் தான் இருக்கு. பஸ் வந்து எனி டைம் நீங்க எப்ப வேணாலும் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. ஆனா வந்து ட்ரெயின் அந்த மாதிரி இல்ல. ட்ரெயினும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயினாவது விட்டாங்க அப்படின்னா அதிகமான மக்கள் கண்டிப்பா ரயில் வந்து பயன்படுத்துவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பயணம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பஸ்ல போறது பிடிக்குமா அல்லது ட்ரெயின்ல போறது பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊர்ல ரயில் பயணம் பஸ் பயணம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதல் தடவை எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பத்திய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.